வணக்க மக்களே, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். எடப்பாடிக்கு மூளையோ மூளையா, டிடிவிக்கு ராஜ்யசபா சீட், பேக் என்ட்ரில் இப்படி ஒரு மாஸ்டர் பிளானா? சூப்பர், வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. அதில்தான் ஆண்ட கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சியில் பிடித்தவன நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. அதற்கு எதிர்வரமோ எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் கூட மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த வகையில்தான், அதாவது அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கும் நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள அந்த மாநிலங்களவை தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை எடப்பாடி பழனிசாமி வழங்க முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் சேர்ந்தால் கண்டிப்பாக முக்குளத்தேர் வாக்குகளும் கிடைக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனை டெல்லி அரசியலுக்கு ஒரு பார்சல் கட்டிவிடலாம் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் என்கிறார்களாம். அதாவது துரோகி, பச்சை துரோகி, முதலில் குத்தியவர் என தமிழில் இருக்கும் துரோகம் என்ற வார்த்தையை புதுப்பித்து அர்த்தம் கண்டுபிடித்து எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையான விமர்சித்து வந்தவர்தான் இந்த டிடிவி தினகரன். தற்போது அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவருடனே கூட்டணி வைத்திருப்பார் என்பது அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு அதிமுகவில் இடமே இல்லை சொல்லிவிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது டிடிவி தினகரனை மட்டும் கூட்டணியில் சேர்த்திருக்கிறார். மேலும் அவருக்கு 5 முதல் 8 வரை கண்டிப்பாக சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என சொல்லப்படுகிறதா. இந்த வகையில்தான் இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு தனது ஆதரவாளர்களை முழுமையாக களத்தில் இறக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன். இந்த நிலையில்தான் ஒரு ராஜ்யசபா சீட் தான் கண்டிப்பாக டிடிவி தினகரன் டார்கெட் என்கிறார்கள். கண்டிப்பாக விவரமறிந்த அதிமுகவினர் ஏப்ரல் மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியாகிறதாம். தற்போது சூழல் திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பி பதவிகளும் அதிமுகவுக்கு 2 எம்பி பதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போது டிடிவி தினகரனை ராஜ்யசபா எம்பியாக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளதாம். அதாவது அதிமுகவைச் சேர்ந்த ஒருவருக்கு டிடிவி தினகரனுக்கும் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 லாபம் என்கிறார்களாம். அதாவது மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா பகுதியில் தேனி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக டிடிவி தினகரன் ஆதரவில்லாமல் அங்கு கண்டிப்பாக வாக்குகள் பெற முடியாது என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் எடப்பாடியின் அதாவது சூசகமான பதில் என்னவென்றால், டிடிவி தினகரனை வைத்துக்கொண்டு முக்குளத்தேவர் வாக்குகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பட்சத்தில் தான் அது எதிர்பார்க்கப்படுகிறதா. ஏற்கனவே அதிமுகவை கவுண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில்தான் அதனை தவிடுபடியாக்கும் கையில் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொண்டாராம். இந்த வகையில்தான், அதாவது எடப்பாடியின் இந்த மாஸ்டர் பிளான் கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக காட்டுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.